உங்கள் தந்தையார் தொழுநோயால் துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? அதை பற்றி எல்லாம் நினைவுபடுத்தாதே. இப்போது என் மனம் அங்கே இல்லை. ஐயா, என்னடா காரைக்காலில் இருந்து ஒரு அம்மையார் வந்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று உங்கள் தந்தையார் உடனே அழைத்து வர சொன்னார். அந்த கிழவனுக்கும் வேறு வேலை கிடையாது, உனக்கும் சந்தர்ப்பம் தெரியாது. தொடுநோய் வந்தவுடனேயே அந்த கிழவன் இறந்து தொலைவான் என்று பார்த்தால் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டு இருப்பவர்கள் உயிரையும் வாங்கி கொண்டிருக்கிறார். இப்போது வருவதற்கு நேரம் இல்லை என்று சொல். போ ஐயா, போடா. இப்படி இரவும் பகலும் சூதாடி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு சலிப்பு தட்டவில்லையா? யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார்களா? என்னை எவனும் ஒன்றும் சொல்லிவிட முடியாது. மீறி யாராவது கேட்டால் பாண்டவர்களே சூதாடி இருக்கிறார்கள், நான் என்ன ஆரியா பாலகன் என்று பதில் சொல்லிவிடுவேன். ஐயா, காரைக்காலில் இருந்து ஒரு அம்மையார் வந்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று உங்கள் தந்தையார் உடனே அழைத்து வர சொன்னார். அடையா, அந்த கிழவன் கூப்பிட்டு வர சொன்னால் உடனே நீயும் வந்துவிட வேண்டியதானா? இங்கு எவ்வளவு முக்கியமான காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். வேண்டுமென்றால் அவர்கள் எல்லோரையும் என்னை இங்கு வந்து பார்க்க சொல். உலகை காக்கும் தெய்வங்களே, என் தந்தையாரின் நோயை தீர்க்க ஒரு மார்க்கம் சொல்ல மாட்டீர்களா? ஐயா, உங்கள் தந்தையார் உங்களை அழைக்கிறார்கள். இதோ வந்து விட்டேன். ஐயா, உங்கள் மூத்த பிள்ளைகள் இருவருமே இங்கு வர மறந்து விட்டார்கள். உங்கள் இளைய மகன் தான் நான் விவரத்தை போய் சொன்னதும் உடனே வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் தந்தையே, அழைத்தீர்களாமே? முதலில் அந்த அம்மையாரை பணிந்து அவர்களின் நல்ல ஆசையை பெற்றுக்கொள். வணக்கம் தாயே. உங்கள் திருமுகத்தை பார்த்தாலே தெய்வீக அருள் பெற்றவர்கள் என்று நன்றாக தெரிகிறது. அம்மா, என் தந்தைக்கு வந்திருக்கும் வியாதியை எப்படியாவது குணப்படுத்தி விடுங்கள். இல்லை என்றால் அந்த நோயை எனக்கு கொடுத்து விடுங்கள். இவரை வாழ வையுங்கள். பார்த்தீர்களா அம்மா, இப்போதாவது நான் பொய்யே பேசாதவன் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இவன் ஒருவன் தான் எனக்கு பிள்ளை, மற்ற இரண்டையும் பிள்ளைகள் என்று எப்படியம்மா சொல்ல முடியும்? இப்போது நீங்கள் சொல்லுங்கள். உண்மைதான், இவன் ஒருவன் தான் உங்களுக்கு பிள்ளை. அதை நானும் ஒப்புக்கொள்கின்றேன். பெற்றோர்களுக்கு பயன்படாத பிள்ளைகள் பிள்ளைகளே அல்ல. அம்மா, வயதான காலத்தில் என் தந்தையார் நோய் நொடியின்றி நிம்மதியாக வாழ அருள் புரியுங்கள். ஐயா, உங்கள் வயது என்ன? தாயே, என் உண்மையான வயதை சொல்லட்டுமா? உண்மையைத்தானே சொல்ல வேண்டும். நான் சொன்னதும் நீங்கள் கேட்டு ஆச்சரியப்படக்கூடாது. எனக்கு 20 வயதுதான் ஆகிறது. என்ன இது பழையபடி ஏதோ புதிர் போடுகிறீர்கள்? அம்மா, சற்று பொருள், அதிலும் ஏதோ விஷயம் இருக்கிறது. அவரே சொல்லட்டும். தாயே, நான் பிறந்து 60 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 60 ஆண்டுகளில் நான் ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவனை தரிசித்தது, எனக்கு தெரிந்த நல்லவைகளை செய்தது, நல்லவர்களோடு பழகியது, நல்லார் சொல் கேட்டது முதலிய நாட்களை எல்லாம் கணக்கு கூட்டி பார்த்தால் மொத்தம் 20 ஆண்டுகள் தான் ஆகிறது. அதனால்தான் இந்த 60 ஆண்டு காலத்தில் நான் உபயோகம் இல்லாமல் வாழ்ந்த 40 ஆண்டுகளை ஒதுக்கிவிட்டு நல்லவைகளை செய்த 20 ஆண்டுகளை மட்டுமே என் வயது என்று கூறினேன். நியாயமான பேச்சு. தாய், இப்படிப்பட்ட என் தந்தையாரை தொழுநோய் வாட்டுவது நியாயமா? எப்படியாவது அவரை குணப்படுத்துங்கள். தம்பி, அப்பாவின் வியாதியை குணப்படுத்த ஆண்டவனாலும் முடியாது. இந்த அம்மையார் எப்படி குணப்படுத்த போகிறார்கள்? எதற்கெடுத்தாலும் ஆண்டவனை இழுக்காதீர்கள். அவன் அருள் பெற்ற அடியார்கள் ஒருவர் நினைத்தாலே போதும். இந்த வியாதியை ஒரு நொடிப்பொழுதில் குணப்படுத்தி விட முடியும். எல்லோரும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள், போனார்கள். ஆனால் வியாதியைத்தான் யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. பணத்தை வாரி வாரி இறைத்து விட்டு நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் இருக்க போகிறீர்கள்? சந்தை கலைந்து விட்டால் எல்லோரும் போக வேண்டியவர்கள் தானே. தாயே, தயவு செய்து எனக்காக அவர்களை மன்னித்து விடுங்கள். அப்பா, பெற்றவர்களைத்தான் அலட்சியப்படுத்துகிறீர்கள். வீடு தேடி வந்திருக்கும் பெரியவர்களை இப்படி அவமதிக்கலாமா? அப்பா, நீங்கள் எதிலும் தலையிட வேண்டாம். என்னப்பா பேசுகிறது? பேசாமல் இருங்களாமா. நல்ல பிள்ளைகள். வீண் பேச்சு தேவையில்லை. எங்கே எங்கள் தந்தையாரின் வியாதியை குணப்படுத்துங்கள் பார்க்கலாம். குணப்படுத்தி விட்டால் என்ன வேண்டும் உங்களுக்கு? என்ன கொடுப்பீர்கள் எனக்கு? பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கிறோம். பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். வேறு என்னதான் வேண்டும்? முதலில் உங்கள் மனத்தை திருத்திக் கொண்டு தாய் தந்தையர்களுக்கு அடங்கிய பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அதுவே போதும். முதலில் நோயை குணப்படுத்துங்கள், பிறகு பார்க்கலாம். ஆண்டவா, ஆண்டவா,
உன் கருணையே கருணை. அம்மா, உங்கள் மகிமை அறியாமல் நாங்கள் இருவரும் ஏதேதோ பேசிவிட்டோம். எங்கள் பிழையை பொறுத்து விடுங்கள் தாயே. தாயே, இனி நாங்கள் பெற்றோர் சொற்படியே நடக்கிறோம். அம்மா, என் வினை தீர்த்த தெய்வமே, என் உடல் நோயும் அகன்று விட்டது, என் இரு மைந்தர்களும் திரிந்து விட்டார்கள் என்ற மகிழ்ச்சியா என் மனநோயும் தீர்ந்து விட்டது. தாயே, உங்களை என்ன சொல்லி பாராட்டுவேன்? எங்கள் ஆயுள் முழுவதும் உங்கள் திருவடிக்கே தொண்டு செய்கிறோம். தாங்கள் எங்கள் இல்லத்திலேயே இருக்க வேண்டும். எழுந்திருங்கள். உங்கள் அன்புக்கு என் நன்றி. இந்த பரந்த உலகில் பரமணி எங்கெங்கு கோவிலில் குடிகொண்டிருக்கிறானோ அங்கெல்லாம் சென்று அவனை தரிசித்து விட்டு திருக்கயிலாயம் சென்று என் அப்பன் திருவடியை நேரிற் கண்டு தொழுது எடுத்த இந்த பிறவியின் பயனை அடையலாம் என்றிருக்கிறேன். என்னை தடுக்காதீர்கள். நான் வருகிறேன். திருக்கயிலாயம் சென்று என் அப்பன் திருவடிகளை தரிசிக்கப் போகிறேன். ஐயோ, திருக்கைலாயத்திற்கா? எவ்வளவோ உயரத்தில் இருக்கும் அந்த இடத்திற்கு உங்களால் எப்படி போக முடியும்? என்னாலேயே போக முடியாமல் பாதி வழியிலேயே திரும்பி விட்டேனே. உங்களால் ஏன் போக முடியவில்லை? அவ்வளவு தூரம் நடப்பதற்கு என் உடம்பிலே பலம் இல்லை. ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு உடல் பலம் மட்டும் போதாது, மனோபலமும் வேண்டும். மனோபலமாவது மண்ணாங்கட்டியாவது அந்த சிவனை தரிசிப்பதற்குள் நம் உடலில் இருக்கும் ஜீவனே பிரிந்து சிவலோகத்திற்கு போய்விடும் போல் இருக்கிறது. ஐயா, பலகீனமாகிவிட்டீர்கள். இனி அந்த பரபிரம்மத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. நீங்கள் மட்டும் பார்க்கவா போகிறீர்கள்? பேசாமல் திரும்பி விடுங்கள் அம்மா. ஐயா, அந்த பரமனை பார்க்காமல் நான் திரும்பவே மாட்டேன். அந்த பரமேஸ்வரனை பார்ப்பதற்கு திருக்கைலாயத்திற்கே தான் போக வேண்டுமா? மனதில் நினைத்தாலோ வேறு எங்காவது உட்கார்ந்து பூஜை செய்தாலோ போதாதா? ஐயா, பசுவின் உடம்பில் இருக்கும் பாலை மடியை பிடித்து கறந்தால்தானே வருகிறது. அதன் வாலையோ காலையோ பிடித்து இழுத்தால் பால் வருமா? அதே போல் ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்றால் திருக்கைலாயம் சென்றுதான் தரிசிக்க வேண்டும். நான் வருகிறேன் ஐயா. சரி, போய் வாருங்கள் அம்மா. தன்னம்பிக்கையில் அதிக நம்பிக்கை வைத்திருப்பவர் புனிதவதி. வாழ்க அவர் தொண்டு. என் அப்பன் ஈசன் அமர்ந்திருக்கும் திருக்கைலாய மலையை கண்டுவிட்டேன். என் கண்பற்ற பயனை அடைந்து விட்டேன். இனி கணப்பொழுதில் சிகரத்தை அடைந்து என் அப்பனை தொழுது இந்த ஏழைக்கு அருள் செய்ய என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சிவசிவா, சிவசிவா, இது என்ன சோதனை? படிகளெல்லாம் சிவலிங்கமாக காட்சி தருகின்றது. இறைவா, பார்க்குமிடமெல்லாம் உன் வடிவமாக அமைத்து விட்டால் நான் எப்படி படியேறி வரப்போகிறேன் என்று பார்க்கிறாயா? ஆண்டவா, எங்கும் நீயே நிறைந்திருக்கிறாய் என்பதை எனக்கு எடுத்துக்காட்ட இங்கு ஒரே வடிவமாக உயர்ந்து காட்சி அளிக்கிறாயா? ஒரு கால் இப்படியெல்லாம் சோதித்தால் நான் திரும்பி போய்விடுவேன் என்று எண்ணிவிட்டாயா? பரம்பொருளே, உன் வடிவங்களை நீ இங்கிருந்து அகற்றினாலும் இனி நான் படிகளில் காலால் நடந்து வருவதாக இல்லை. என் தலையால் நடந்து வந்தாவது உன்னை தரிசிப்பேன். என்ன இதெல்லாம்? தேவி, என்னை காண வேண்டி அம்மை வருகிறாள். அம்மையா? அவனியில் உள்ள அனைவரும் உங்களை அம்மையே அப்பா என்று போற்றுகிறார்கள். நீங்கள் ஒருவரை அம்மையே என்று சொல்லும் அதிசயத்தை நான் இப்போதுதான் கேட்கிறேன். எல்லோருக்கும் அம்மையப்பனாக இருக்கும் எனக்கும் ஒரு அம்மை வேண்டாமா? நான் தாயில்லாத பிள்ளையாக இருப்பதால் தானே காண்டீவன் வில்லால் அடித்தான், கண்ணப்பன் காலால் உதைத்தான். மேலும் ஒரு பிள்ளைக்கு அறுசுவையோடு அமுதளிப்பவள் அன்னை அல்லவா? நான் அடியாராக சென்ற போது அந்த அம்மை எனக்கு அன்னமிட்டு மாங்கனி படைத்து மகிழ்ந்தார்கள். அதனால் தான் அவர்களை அம்மை என்று சொல்கிறேன். அத்துடன்
தன்னை எனக்கே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ஓஹோ, புனிதவதி வருகிறார்களா? ஆம் தேவி. ஒரு அம்மையின் வருகைக்காகவா அண்டங்கள் எல்லாம் அசைந்தாலும் அசையாத இந்த கைலாய மலை அசைந்தது? அப்படி சொல்லாதே தேவி. உலகத்தை எல்லாம் ஆட்டுவிப்பவர்கள் நாம் தான். இருந்தாலும் நம் மீது அன்பு செலுத்தும் ஒரு தொண்டர் மனம் சற்று அசைந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் நாமும் அசைகிறோம், நாம் இருக்கும் இடமும் அசைகிறது. தேவி, சிவமே பெரிதென்றெண்ணி சிரத்தால் கைலை மலையை கடந்து வரும் அந்த அம்மைக்கு அருள் செய்வோம். புறப்படு. அந்த அம்மைக்கு சிவம் தானே தேவை, சக்தி தேவையில்லையே. நீங்கள் புறப்படுங்கள், நான் இங்கேயே இருக்கிறேன். அனைத்தும் கடந்த உனக்கு கூடவா புகழில் ஆசை வந்து விட்டது? அப்படி இல்லை, அந்த அம்மை சக்தியை நினைக்கும் காலமும் வரும், அப்போது நான் அருள் செய்கிறேன். சரி, உன் இஷ்டம், நான் வருகிறேன். அம்மையே, எழுந்திருங்கள். அன்பே சிவம் என்ற தத்துவத்தை உணர்ந்த அருந்தவ செல்வமே, நான் அமர்ந்திருக்கும் இந்த மலையை காலால் மிதிக்க அஞ்சி தலையால் நடந்து வந்து என் உள்ளத்திலே நிலையான இடத்தை பெற்றுவிட்ட தாயே, உங்கள் செல்ல பிள்ளையாக இருந்து சொல்கிறேன். என்னென்ன வரங்கள் வேண்டும் கேளுங்கள், அனைத்தையும் இப்பொழுதே தருகிறேன். அப்பனே, அனைத்துலகும் பணிகின்ற முதல்வனே, இந்த அடியாளுக்கு காட்சி தந்த பரம்பொருளே, உன் ஒப்பற்ற திருவடியை கண்ணார கண்ட பின்பும் இந்த பேதைக்கு வேற என்ன வேண்டும்? இருந்தாலும் இறைவா, எனக்கும் ஒரு வரம் வேண்டும். அம்மையே, என்ன வரம் வேண்டும்?